சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பாக டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, என்னுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பு தம்பிமார்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய KS மூசா அவர்களே, தென்றல் தியாக அவர்களே, கலிமுல்லா கான் அவர்களே, இம்ரான் அவர்களே, அக்பர் அலி அவர்களே, வைத்தியநாதன் அவர்களே, ஜெயபாண்டி அவர்களே, சிவா அவர்களே, ஷேக் தாவூத் அவர்களே, சையத் ஷஃபி அவர்களே, முருகன் அவர்களே, சேகர் அவர்களே, மணி அவர்களே, அனிஃபா அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, ரகுமான் அவர்களே, சரவணன் அவர்களே மற்றும் தளபதி அவர்களே, மணில ஜெயபாண்டி அவர்களே, சுரேஷ் அவர்களே, தங்கம் சுரேஷ் அவர்களே, சொக்கலிங்கம் அவர்களே மற்றும் என்னுடைய என் மகன் SR சிம்பு ரசிகர் மன்றத்தின் அன்பு தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைவேந்தனுடைய தலைமையிலே இந்த வடசென்னையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாங்கள் ஒன்றைதான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். பாலாற்றுக்கு குறுக்கே அணை கட்டுவோம் என்று தமிழகத்துக்கு எதிராக ஆந்திரா செய்கிறது அடாவடி. அதைப் போல சிறுவாணி நதிக்கு குறுக்கே நாங்கள் அணையை கட்டுவோம் என்று கேரளா தமிழ்நாட்டுக்கு விதித்திருக்கிறது கெடுபிடி. அதைப் போல காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம், காவிரியில் தண்ணீரை திறந்துவிட மாட்டோம் என்று கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது கசையடி. அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆளுக்கு ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிடுக்கிப்பிடி. ஆனால் தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்று உறுதியாக தமிழக முதல்வர் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். உடும்பு பிடி, அது அசைக்க முடியாத இரும்பு பிடி. தட்டி கேட்க வேண்டிய மத்திய அரசு அதிலே ஆகிவிட்டது தவிடுபொடி. ஒரு மாநிலங்களுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்ய வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு. மாறாக மௌனம் சாதிக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு ஏன் இந்த வெறுப்பு? தமிழ்நாடு என்ன பக்கத்து நாடு பாகிஸ்தானா இல்லை பங்களாதேஷா? எங்களுக்கு ஏன் தண்ணீர் தர மறுக்கிறார்கள்? இதை ஏன் மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அதை அளித்திருக்கிறது காவிரி நடுவர் மன்றம். அதன் தீர்ப்புக்கு மரியாதை இருக்கிறதா இல்லையா என்று நடத்த வேண்டும் போல் இருக்கிறது பட்டிமன்றம். எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்திய நாடு? பாவம், தண்ணீருக்காக படாத தமிழ்நாடு படுகிறது பெரும்பாடு. இதில் பாரத தேசத்தில் இருக்கிறதா இல்லையா தேசிய ஒருமைப்பாடு? சிறுவாணி நதிக்கு குறுக்கே அணை கட்ட தமிழ்நாட்டிடம் ஒப்புதலை பெறாமலே கேரள அரசுக்கு வழங்கலாமா அனுமதி? அப்படி என்றால் கேரளாவை மதிப்பீர்கள், தமிழ்நாட்டை மிதிப்பீர்களா? அதனால்தான் லட்சிய திமுக சொல்கிறோம், நாங்கள் கொதிப்போம். இந்தியாவின் கடைக்கோடி தனுஷ்கோடி போகிற போக்கை பார்த்தால் தமிழ்நாட்டை ஆக்கி விடுவார்கள் போல் இருக்கிறது தெருக்கோடி. மத்திய அரசே கண்டும் காணாமல் அடிக்காதே, தமிழக விவசாயிகளின் வயிற்றிலே அடிக்காதே. எங்கள் தமிழக மீனவர்கள் மீன்களை கடலிலே மீன் பிடிக்கிறார்கள். ஆனால் இலங்கை கடற்படையோ எங்களுடைய மீனவர்களை பிடிக்கிறார்கள். இதை பார்த்துக் கொண்டு இந்திய ராணுவம், இந்திய அரசு மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். அதனால்தான் எங்கள் திமுகவினர் இங்கே கொடிபிடிக்கிறார்கள். மத்திய அரசே, இணையும் காட்டாதே மெத்தனம். இதுதானா உன் அரசின் லட்சணம்? நீ நடித்தது போதும். அதனால்தான் மத்திய அரசை சுட்டிக்காட்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வட சென்னையின் சார்பிலே இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ரொம்ப கஷ்டமா இருந்ததா?